செலிப்ரேஷன். சாமி அப்படிதான் சொல்லுவேன். இதுக்குன்னு நீங்க தன்னைத்தான பீடம் ஒன்றும் பண்ணி வைக்க தேவையில்லை. சாதுக்களுக்கு சேவை பண்ணணும், அதுக்கு நீங்க முன்னுக்கு வரணும். அதுதான் என்னோட டிவோட்டி. அவங்க தான் என்னோட டிவோட்டி. அப்பதான் இந்த உலகத்துல தர்மம் வாழும். அவங்களுக்கு தான் டிவோட்டி. ஹனுமானுக்காக வாழல. ஹனுமான் மூலியமா எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை கிடைக்குது. இப்போ அது மாதிரி நம்ம மூலியமா ஏதோ 4 பேருக்கு நல்லது கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த குழந்தைகள் அவங்க முயற்சி எடுத்துட்டு மாதம் 100 ஃபேமிலிக்கு அரிசி கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. 100 குடும்பங்களுக்கு அரிசி கொடுக்குறாங்க. இன்னும் வந்து நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சாமிகிட்ட வந்து அதான் கேட்குறாங்க. இப்போ லாஸ்ட் ப்ரோக்ராமுக்கு கூட சிவராத்திரிக்கு கூட கொடுத்துருந்தோம் நிறைய மக்களுக்கு அரிசி பேக். அதில் எல்லாமே இருக்கும். அரிசி இருக்கும், பருப்பு இருக்கும், மல்லி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு பேக் 500 rupees வரும். நம்ம பர்ச்சேஸ் கடைக்கு வாங்கி கொடுக்குறது. அது மாதிரி நிறைய மக்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்படி சேவை பண்ணணும். 4 பேருக்கு நம்ம சந்தோஷம் கொடுக்கணும். அவங்க மனசுக்கு குளிர்மை கிடைக்கும்போது நமக்கு வாழ்க்கைக்கு மோஷம் கிடைக்கும். நம்ம பிராராப்தங்கள் குறையும். 4 பேருக்கு நம்ம நல்லது பண்ணணும். இருக்கிறவங்களுக்கு பண்ணக்கூடாது, இல்லாதவங்களுக்கு தான் பண்ணணும். இருக்கிறவங்க மனசு குளிர்மை ஏன் இருக்குது அப்படி இல்லாதவங்க மனசு குளிர்மை கொடுக்கணும். அப்படியானவங்களை தேடி பிடிச்சு அவங்க கொண்டு போய் கொடுக்கணும். அதான் சாஸ்திரம். தான தர்மங்கள் எல்லாம் பண்ணும்போது ஜாகிரதையா இருக்கணும். இருக்கிறவங்களுக்கு அள்ளி கொடுக்கறது முக்கியம் இல்லை, இல்லாதவங்களை தேடி பிடிச்சு கொடுங்க. அதான் தான தர்மம். அங்கே இல்லாதவங்களுக்கு நீங்க கையை பிடிச்சு அதை வழி நடத்துவோம். அங்கே இருக்கிறவங்களோட கையை போட்டு நடக்கிறதுலாம் மகத்துவம் கிடையாது. கண் இல்லாதவனுக்கு தான் நீங்க கையை கொடுக்கணும். இந்த 2 கண்ணை வச்சுட்டு அந்த மாதிரி தான தர்மங்கள் எல்லாம் நிறைய பண்றோம். அப்போ அந்த நேரத்தில் சாமிக்கு கொஞ்சம் ஃபைனான்ஷியல் எல்லாம் உங்களுக்கு தெரியுது இல்லை, கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சாமியும் சொல்றது இல்லை. யாருக்கு தெரியுது கேட்கறதும் கிடையாது. எது எடுக்கக்கூடாது, அப்படி கொடு இப்படி கொடுங்க ஒன்றும் சாமி சொல்றது இல்லை. ஆனால் சாயம்மாவுக்கு கொஞ்சம் சாமி நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு ஒரு கவலை. பர்த்டே எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் ஃபைனான்ஷியலி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற சாமி, நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்குன்னு சொன்னேன். உண்மையாக சொன்னால் சாமிக்கு பர்த்டே முடிச்சு நெக்ஸ்ட் டே 30 லட்சம் சமர்ப்பணம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. 30 லட்சம் என்னோட குழந்தையோட சங்கப்பத்தில் நான் வச்சிருக்கிறேன். அது உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் சாமின்னு சொன்னேன். ஆமாம், உங்களுக்கு நிறையா ஃபைனான்ஷியல் கஷ்டம் இருக்குது, எனக்கு தெரியுது. சாமி சொன்னேன், வேண்டாமா, அது எனக்கு இப்போ வேண்டாமா, வச்சுக்கோங்க. உண்மைதானே? நம்ம அங்கே இருக்கு. அந்த காசு நான் எடுக்கலை. நான் அந்த அம்மாவுக்கு சொன்னது வேண்டாமா, நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி எனக்கு அப்படி காசு மேலே அளவுக்கு மேலே விருப்பம் இருந்தால் அந்த 30,000 வாங்கியிருக்கலாம் தானே. ஏன் வேண்டாம், வச்சுக்கோமா. 60 லட்சம் காசு கஷ்டம் இருக்கு. அந்த 30 லட்சம் எடுத்தா எனக்கு வேண்டாதெல்லாம் கொடுக்கலாம். வேண்டாமா, வச்சுக்கோங்க. அந்த காசுக்காக தான் நான் உங்களை அழைச்சி வச்சிருக்கிறேன் என்று நாளைக்கு கதை வரக்கூடாது. நீங்க அப்படி நினைக்கலைன்னாலும் உங்களோட இருக்கிறவங்க சொல்லுவது அப்படி நினைக்கலாம். நான் காசுக்காகவோ பொருளுக்காகவோ ஒன்றும் யாரையும் அனுப்பிச்சு வைத்தது கிடையாது. எந்த தேவையும் இல்லை. அதுக்கு யோகம் இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சிருக்காங்க, அவங்க உங்களுக்கு போடுவாங்க, அது வாஸ்தவம். யோகம் இல்லாதவங்களுக்கு டைம் வரும்போ அந்த பாத்திரம் கண்ணுக்கு தெரியும், அதான் வாஸ்தவம். திருப்பதியில் நீங்க போனீங்க, பெரிய உண்டியல் வச்சிருக்கேன். எல்லாருக்கும் அது கண்ணுக்கு தெரியாது. உண்டியில பணம் செலுத்துறவங்க நினைச்சிட்டு போனவங்களுக்கு கட்டாயம் உண்டியல் தெரியும் நமக்கு, அதான் வாஸ்தவம். அல்லாதவனுக்கு உண்டியே தெரியாது. அவன் மொபைல் அப்படியே போயிட்டு நடுவும் வாங்கிட்டு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் வச்சிருப்பாங்க. அது மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். அதனால நம்மளெல்லாம் சமர்ப்பண பக்தியோட நம்மளால முடிகிற அளவுக்கு ஏதாவது ஒரு தர்மத்தை ஒட்டி வாழுது. அதான் சுவாமியோட அட்வைஸ். ஒரு தர்மம் உங்களுக்கு எப்பவும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஒரு தர்மத்தோட நீங்க நெருங்கி வாழணும். உங்களோட ரியல் அட்ரஸ் தர்மம். உங்களோட ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கையில் வச்சாலும் அதில் இருக்கிற அட்ரஸை விட முக்கியம் ஒரு தர்மத்தோட நீங்க ஒரு நெருக்கமா இருந்து அந்த தர்மத்தினுடைய நாமத்தில் நீங்க தெரிய வரணும் சமூகத்துல. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஓ நீங்க சரவண பெருமாளத்தோட இருக்கிறீங்களா, அப்படி
இப்படி 4 பேர் கேட்கணும். சரவண மடத்தோட சேவையில் இருக்கிறீங்களா, இல்லைன்னா சத்யசாய் சேவையில் இருக்கிறீங்களா, சிறுடி சாய் சேவையில் இருக்கிறீங்களா, அங்கதான் உங்களை பார்த்தேன், நீங்க சேவை செய்யறத பார்த்தேன், அந்த பேட்ச் போட்டு நீங்க சர்வீஸ் பண்றதை பார்த்தேன்னு சொல்லிட்டு 10 பேர் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும். நம்ம கையில இருக்கிற சொத்தை வச்சுட்டு நமக்கு 4 பேர் மதிப்பு மரியாதை கொடுக்கறதுலாம் பெருசு இல்லை. என்னன்னா காசு இருக்கிற வரைக்கும் மதிப்பு கொடுப்போம், காசு இல்லைன்னா ஒதுக்கி முடிவு போட்டு வாங்குவோம். இதுதான் உலகம். ஆனா ஒரு குரு சந்நிதியில வந்து இல்லாட்டி ஒரு தர்மத்துக்குள்ள இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மதிப்பு மரியாதை கிடைச்சா அது லைஃப் டைம் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதான் வாஸ்தவம். அதுபோல നമ്മളെല്ലാം நிறைய தர்மத்தொட்டி வாழுங்கள். இந்த சனாதன தர்ம சம்ரக்ஷண சேவா மார்க்கத்தில் நம்ம எல்லாரும் வாழணும். ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்காக அப்படி கட்டாயம் நீங்க இருக்கணும். பிள்ளைகளை ஃபோக்கஸ் பண்ணுவோம். நீங்களே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இவ்வளவு வசதியில இருந்துட்டு அப்போ உங்க பிள்ளைகளோட நிலைமை எப்படி இருக்கும்? நமக்கு அனுபவிக்கிற கஷ்டங்கள் அவங்களுக்கு வரக்கூடாது. அவங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கணும். அதை பார்த்து நம்ம சந்தோஷமா இருக்கணும். நமக்கு வயசு போக 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 நம்ம பிள்ளைகள் கஷ்டப்படுறத பார்த்தா நமக்கு நிம்மதி கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு இடத்துல போய் சாப்பிட்றதுக்கு சந்தோஷம் இருக்குமே, நமக்கு இருக்காது. அந்த பிள்ளைகள் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தாலும் நமக்கு நிம்மதி கிடைக்கும். அந்த பிள்ளைகளுக்கு ரியல் ஸ்பிரிச்சுவாலிட்டி வரணும். படிச்சுட்டு டாக்டர் ஆகிறதோ, என்ஜினியர் ஆகிறதோ, லாயர் ஆகிறதோ ஒன்றும் பெருசு இல்லை. படிக்கலைன்னாலும் இந்த உலகத்தில் எத்தனை பேர் வாழ்கிறாங்க. அதெல்லாம் முக்கியம் இல்லை. அதெல்லாம் திறமை இருந்தால் யாருக்கு என்ன வேணும்னாலும் ஆகலாம். குடிசையில் பிறந்தவங்களெல்லாம் அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவியில் இருந்திருக்கிறாங்க. ஒரு குடிசையில் தான் பிறந்தோம், ஆனால் அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவி இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் திறமை இருந்தால் எங்கே வேணும்னாலும் வரலாம். ஆனால் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு நிறைய பகவானோட கிரேஸ் வேணும். வசதியோட வாழணும்னா நமக்கு திறமை இருந்தால் போதும், வாழலாம். ஆனா வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா பகவானோட கிரேஸ் நமக்கு வேணும். அந்த கிரேஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம தர்ம தொட்டி வாழணும். அதுதான் கோவிலுக்கு போங்கோ, கும்பிடுங்கோ, வீட்டில் ப்ரேயர் பண்ணுங்கோ, பூஜை பண்ணுங்கோ, ஒரு ரூம் பூஜா ரூமாயே வச்சுக்கோங்கோ, விளக்கேற்றி நித்தியம் கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணி உங்களுடைய மனசை சமர்ப்பணம் பண்ணி சேவையோட நீங்க வாழுங்க. இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஓம் சரவண பவா. சாமி ரொம்ப நேரம் எடுத்துட்டோமா?